பெண்ணே, இந்த வீடியோவை ப்ளே பண்ற முன்னாடி ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையை நினைச்சு பாரு. ஒரு காலத்துல அவனிடமிருந்து ஒரு கால் வந்தாலே உன் முகத்துல சிரிப்பு வந்துச்சு. இன்னைக்கு அவன் குரல் கேட்டாலே உன் மனசு பதறுது. அவன் மாறிட்டானா? இல்ல உறவு மாறிடுச்சா? ஒரு நாளில் அவன் உன் எதிரியா மாறல. ஒரு நாளில் நீயும் அவனை வெறுக்க ஆரம்பிக்கல. சின்ன சின்ன தவறுகள், பேசாத மௌனங்கள், புரியாத மனங்கள், இவையெல்லாம் சேர்ந்து காதலை மெதுவா காயப்படுத்திட்டது. இன்னைக்கு அவன் பேசும்போது உனக்கு வலி. நீ பேசும்போது அவனுக்கு எரிச்சல். இங்க யாரும் முழுக்க கெட்டவன் அல்ல. பெண்ணே, இந்த வீடியோ உன்னை பொறுத்துக்கோன்னு சொல்ல வரல. அவன்தான் காரணம்னும் சொல்ல வரல. இந்த வீடியோ ஒரே ஒரு விஷயத்துக்காக. உன் கணவனை உன் எதிரி ஆக்காம அவனோட காதலை திரும்ப கொண்டு வர. சண்டை போட்டா உறவு ஜெயிக்காது. அமைதியா புரிஞ்சுக்கிட்டா காதல் திரும்ப வரும். சாணக்கிய சிந்தனை இங்கே சத்தம் போட சொல்லல. இங்கே சொல்றது உள்ளுக்குள்ள பலம் வளர்க்க. இதன் மூலம் நீ அழ கற்றுக்க மாட்ட. ஆனா உன் கண்ணீரை புரிஞ்சுக்க கத்துக்குவ. நீ கத்துக்க மாட்ட. ஆனா உன் மனசுக்கு எல்லை வைக்க கத்துக்குவ. கணவன் உன் எதிரி இல்ல. ஆனா அவனை எதிரி ஆக விடுறது நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழணும். நான் சண்டை போட விரும்புறேனா? இல்ல காதலை காப்பாத்த விரும்புறேனா? இது குற்றம் சாட்டுற பயணம் இல்லை. இது உறவை மீட்டெடுக்கிற பயணம். இன்னும் தாமதம் இல்லை. கணவனை எதிரின்னு மனசுக்குள்ள சொல்லாதே. பெண்ணே, ஒரு வார்த்தை மனசுக்குள்ள உருவானாலே அது நடத்தையா மாறும். அவன் என் எதிரின்னு நீ நினைச்சனாலே நீ அவனோட வார்த்தைகளுக்கு தாக்குதல் மாதிரி பதில் தர ஆரம்பிப்ப. அவன் தவறு செய்யலாம். ஆனா தவறு செய்தவன் உடனே எதிரி ஆக மாட்டான். இந்த வேறுபாடு புரிஞ்சுகிட்டா உறவு இன்னும் காப்பாத்தலாம். ஆண் பேசாத மௌனம் அலட்சியம் இல்ல. பல பெண்கள் நினைக்கிறது அவன் பேசவில்லை என்றால் அவனுக்கு அக்கறை இல்லை. உண்மை என்ன தெரியுமா? பல ஆண்களுக்கு வலிய சொல்ல தெரியாது. அவன் அமைதியா இருந்தா அது உன்னை புறக்கணிக்கிறதுக்காக இல்ல. அவன் உள்ளுக்குள் அழுது கொண்டு இருக்கலாம். அவனை மாற்ற நினைக்காதே. அவனை புரிஞ்சுக்க முயற்சி செய். நீ இப்படித்தான் இருக்கணும். இந்த வார்த்தை உறவின் மிகப்பெரிய விஷம். மாற்றம் கட்டாயத்தால வராது, புரிதலால் தான் வரும். அவன் தானாகவே எனக்கு இது சரியில்லைன்னு உணர்ற நாள், அந்த நாள் தான் உண்மையான மாற்றம். ஒவ்வொரு சண்டையும் ஜெயிக்க வேண்டிய போரல்ல. சில சண்டைகள்ல நீ ஜெயிச்சாலும் உறவு தோற்கும். சில நேரம் வாதத்தை நிறுத்துறதே உறவுக்கான வெற்றி. நீ சொல்ற ஒவ்வொரு கடுமையான வார்த்தையும் அவன் மனசுல ஒரு காயமா தங்கும். அவன் கோவப்படுற போது நீ அமைதியா இருந்தா அவன் குழப்பம் அடைவான். கோபத்துக்கு எதிரா கோபம் போடுறது சுலபம். ஆனா கோபத்துக்கு எதிரா அமைதி, அதுதான் புத்திசாலித்தனம். அவன் கத்துற போது நீ கத்தலன்னா அவன் தானாகவே நான் அதிகமா பேசுறேனான்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அவனை இழிவுபடுத்தாதே. முன்னாடி பின்னாடி. பெண்ணே, ஆண் அகங்காரம் ரொம்ப நுண்ணியது. அவனை பிறர் முன்னாடி சிறியவனா காட்டினா அவன் உன்னிடமிருந்து மெதுவா விலக ஆரம்பிப்பான். திருத்தணும்னா அமைதியா தனியா மரியாதையோடு திருத்த வேண்டும். உன் கண்ணீர் எப்பொழுதும் ஆயுதம் இல்லை. சில நேரம் கண்ணீர் உணர்ச்சி. சில நேரம் அது தவறான சிக்னல். அவன் மாறலன்னா ஒவ்வொரு தடவையும் அழுறது உன்னை பலவீனமா காட்டும். உன் கண்ணீர் மதிப்புள்ளதா இருக்கணும். அவன் உன்னை நேசிக்க முதலில நீ உன்னை நேசி. தன்னை மதிக்காத பெண்ணை யாரும் முழுசா மதிக்க மாட்டாங்க. நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்ச நாளே அவன் உன்னை வேற கண்களால பார்க்க ஆரம்பிப்பான். அவனை சந்தேகிக்காதே. அவனை நம்பு. சந்தேகம் உறவின் மெதுவான மரணம். ஆண்கள் யாராவது தங்களை நம்புறாங்கன்னு தெரிஞ்சா அந்த நம்பிக்கையை உடைக்க பயப்படுவாங்க. அவன் தவறை உடனே உலகத்துக்கு சொல்லாதே. உன் கணவன் செய்த தவறு உன் கணவன் மற்றும் நீ 2 பேருக்குள்ள இருக்கணும். 3வது நபர் வந்தா உறவு 4வது கட்டத்துக்கு போயிடும். அவன் உன்னை நேசிக்கிற விதம் உன்னுடையதை போல இருக்காது. பெண்கள் வார்த்தையால நேசிப்பாங்க. ஆண்கள் செயலால நேசிப்பாங்க. அவன் ஐ லவ் யூ சொல்லலன்னு அவன் நேசிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அவன் உலகத்துக்கு மதிப்பு கொடு. அவன் வேலை, அவன் நண்பர்கள், அவன் கனவுகள், இவையெல்லாம் அவனோட அடையாளம். அதை இழிவுபடுத்தினா அவன் உன்னிடமிருந்து விலக ஆரம்பிப்பான். உன் வளர்ச்சி அவனுக்கு அச்சமாக மாறக்கூடாது. நீ வளரு. ஆனா நான் உன்னை விட மேல் என்னும் மனநிலை வேண்டாம். நாம சேர்ந்து உயரலாம். இந்த ஒரு வாக்கியம் உறவை காப்பாத்தும். அவனுக்கு எல்லை காட்டு. ஆனா சண்டையோட அல்ல. எல்லை இல்லாத பெண்ணை சில ஆண்கள் அறியாமலே காயப்படுத்துவாங்க. அமைதியா தெளிவா இது எனக்கு வலிக்குது என்று சொல்லு. அவன் நல்லது செய்தா அதை பேசு. தவறை மட்டும் பேசுற உறவு நீண்ட நாள் நிலைக்காது. சின்ன நல்ல விஷயத்தையும் அங்கீகரிக்க கற்றுக்கோ. அவனை தண்டிக்க நினைக்காதே.
அவனை புரிய வைக்க முயற்சி செய். தண்டனை பயம் உருவாக்கும், புரிதல் மாற்றம் உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் உறவை சீரமைக்க ஒரு சிறு முயற்சி. ஒரே நாள்ல உறவு சரியாகாது. ஆனா ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சி அற்புதம் செய்யும். அவன் உன்னை காயப்படுத்தினா அதை மறைக்காதே, ஆனா பெருசாக்கவும் வேண்டாம். உண்மை பேசு, அமைதியா பேசு. கோபம் இல்ல, குற்றச்சாட்டு இல்ல. உறவுக்காக உன்னை முழுசா இழக்காத. காதல் தியாகம் கேட்கும். ஆனா அடையாளத்தை அழிக்கக்கூடாது. கணவன் உன் எதிரி இல்ல, அவனை எதிரி ஆக விடுறதுதான் ஆபத்து. பெண்ணே, சண்டை போட்டா உறவு உடையும். புத்தியோட நடந்தா காதல் திரும்ப வரும். உறவை காப்பாத்த சத்தம் தேவையில்லை, புத்தி போதும். அவனோட காயத்தை சிறியதுன்னு நினைக்காத. உனக்கு பெரிய விஷயமா தெரியாத ஒண்ணு அவனுக்கு வாழ்க்கை தோல்வியா இருக்கலாம். அவன் வேலை, சம்பளம், மரியாதை இதில் ஏதாவது பாதிக்கப்பட்டா அவன் உள்ளுக்குள்ள சிதறி இருப்பான். அந்த வலியை மதிக்காத நாளே அவன் ஒன்னுகிட்ட இருந்து விலக ஆரம்பிப்பான். அவன் தவறு செய்தாலும் அவனை மனிதனாக பார். தவறு செய்தவன் உடனே கெட்டவனாக மாட்டான். காயப்பட்ட மனிதன்தான் பல நேரம் தவறு செய்கிறான். நீ அவனை குற்றவாளியாக பார்த்தால் அவன் உன்னை எதிரியா பார்ப்பான். அவன் பேசாத விஷயங்களை கவனிக்க கற்றுக்கொள். ஆண்கள் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார்கள். அவன் சோர்வா இருக்கிறது, அவன் தனிமையா இருக்கிறது, அவன் அமைதியா மாறுறது, இவையெல்லாம் அவன் சொல்ற வார்த்தைகளை விட அதிக உண்மை உள்ள மொழி. உன் கோபத்தை உடனே வெளிக்காட்டாது. உனக்கு கோபம் வரலாம், அது தவறு இல்ல. ஆனா உடனே வெளிப்படுத்தினா உறவு பாதிக்கப்படும். கோபம் குறைந்த பிறகு பேசினா உண்மை கேட்கப்படும். அவன் உன்னை அவமதிச்சா அமைதியா நிற்காதே. அமைதி என்றால் சகிப்பது இல்லை. அமைதி என்றால் தெளிவு. இது எனக்கு வலிக்குதுன்னு அமைதியா சொல்லு. அவன் புரியலன்னா எல்லை வைப்பது உன் உரிமை. உறவை சமூக ஊடகங்கள்ல தீர்க்க நினைக்காதே. போஸ்ட், ஸ்டேட்டஸ், இன்டராக்ட் குட்ஸ் இவையெல்லாம் உறவை சரி செய்யாது. அவை ஈகோவை மட்டுமே வளர்க்கும். உறவு என்றால் நேருக்கு நேர் பேச வேண்டிய விஷயம். அவன் நல்ல கணவன் இல்லைன்னு நினைச்சாலும் அவனை முழுக்க நிராகரிக்காதே. ஒரு ஆண் எல்லா இடத்திலும் தோல்வி அடைந்தாலும் ஒரு இடத்தில் நன்றாக இருக்கலாம். அந்த நல்ல இடத்தை பிடிச்சுக்கிட்டா மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் உன்னை புரிய முடியலை என்று சொன்னால் அதை அவமானமாக எடுத்துக்காதே. புரியாத உறவு காதல் இல்லாத உறவு இல்லை, அது பேசாத உறவு. புரிய வைக்க நேரம் தேவை, பொறுமை தேவை. அவன் உன் உணர்ச்சிகளை கிண்டல் செய்தால் உன் மதிப்பை குறைக்காதே. அவன் புரியாத இடத்துல கிண்டல் வரலாம். அதுக்கு பதிலா நீ உன்னை சிறியவளாக நினைக்காதே. உன் உணர்ச்சிகள் உண்மை, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. உறவில் எல்லாவற்றுக்கும் உடனடி தீர்வு தேடாதே. சில விஷயங்களுக்கு நேரம் தேவை, சில காயங்களுக்கு மௌனம் தேவை, சில மாற்றங்களுக்கு மெதுவான புரிதல் தேவை. அவன் உன்னை நேசிக்கிற மாதிரி காட்டவில்லை என்றால் அவன் நேசிக்கவில்லை என்று முடிவு பண்ணாதே. ஆண்கள் காதலை பொறுப்பாக, பாதுகாப்பாக, அமைதியாக காட்டுவாங்க. அது பெண்களோட மொழி போல இருக்காது. அவன் குடும்பத்தை எதிரியாக நினைக்காதே. பல நேரம் அவன் நடுவில சிக்கிய மனிதன். ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் அவன் பழைய உலகம். அவனை தேர்வு செய்ய வைக்காதே. அவனோட பக்கம் நெல். அவன் உன்னை மாற்ற நினைக்கிறான்னா அவனை எதிர்க்காதே. அவன் பயத்தால் மாற்ற நினைக்கலாம், அவனை எதிர்க்காதே. உன் தன்மையை அமைதியாக காட்டு. உண்மை நிலைத்தால் பொய் சிதறும். உறவுக்கு வெளியே ஆதரவு தேடு. ஒரு பெண்ணுக்கு நண்பி, வேலை, அடையாளம் இவையெல்லாம் அவசியம். முழுக்க கணவன் தான் உலகம்னா உறவு சுமையாக மாறும். அவன் மாறுவான் என்ற நம்பிக்கை மட்டும் வைத்து உன் வாழ்க்கையை நிறுத்தாதே. நம்பிக்கை நல்லது, ஆனால் உன் வாழ்க்கை முக்கியம். நீ வளர்ந்து கொண்டே இரு. அவன் சேர்ந்தா அது கூடுதல் சந்தோஷம். அவன் உன்னை உண்மையா நேசிச்சா உன் வலியை புறக்கணிக்க மாட்டான். மாற மறுக்கிறவன், கேட்க மறுக்கிறவன் எப்பொழுதும் காதலன் இல்லை. அதை புரிஞ்சுக்கிற தைரியம் வேண்டும். உறவு காப்பாற்ற முயற்சி செய், ஆனால் உன்னை இழக்கும் அளவுக்கு இல்லை. காதல் உயர்த்த வேண்டும், அழிக்கக்கூடாது. உன்னை உடைக்கிற உறவு எவ்வளவு பழையதானாலும் புனிதம் இல்லை. கணவன் உன் எதிரி இல்லை, ஆனால் உன்னை அழிக்கிறவனாக மாறினா நீ உன்னை காப்பாற்ற வேண்டும். உறவு முக்கியம், ஆனால் உன் ஆன்மா அதைவிட முக்கியம். சாணக்கிய சிந்தனை உன்னை பலவீனமாக்க சொல்லாது, உன்னை புத்திசாலியாக வாழ சொல்லும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கணவன் உன் எதிரி இல்லை. அவன் உன் வாழ்க்கை சண்டைகளின் உன் பக்க வீரன். பல பெண்கள் நினைக்கிறது இதுதான். அவன் மாறணும், அவன் புரிஞ்சுக்கணும், அவன் என் மனசை உணரணும். ஆனா உண்மை என்னன்னா,
உறவு மாறுவது ஒரே ஒருத்தரின் மாற்றத்தால தான் ஆரம்பமாகும். அந்த ஒருத்தர் பல நேரம் நீதான். அவன் கோபப்படுற போது, அவன் பேசாத போது, அவன் தள்ளி போகும்போது, அதுக்குள்ள வெறுப்பு மட்டும் இல்லை. அதுக்குள்ள பயம் இருக்கு, தோல்வி இருக்கு, தன்னை இழக்கிற வலி இருக்கு. அதை புரிந்து கொள்ளாம அவன எதிரியா மாத்திட்டா உறவு ஒரு நீதிமன்றமா மாறும். யாரு சரி, யாரு தவறு என்ற தீர்ப்புகள் மட்டும் வரும். அன்பு அங்க இருக்காது. உறவு ஜெயிக்க நீ அடங்க வேண்டியதில்லை. அமைதியா இருக்கிறது பலவீனம் இல்லை. சில நேரம் அது பெரிய பலம். உன் வார்த்தைகள் அவனை உடைக்கவும் முடியும். அவனை கட்டவும் முடியும். அதனாலதான் என்ன பேசுறோம் என்பதுக்கு முன்னாடி எப்படி பேசுறோம் என்பது முக்கியம். உறவு என்பது ஒருத்தர் ஜெயிக்க ஒருத்தர் தோக்குற விளையாட்டு இல்ல. இது 2 பேரும் ஒன்னா நிக்கிற பயணம். அந்த பயணத்துல சண்டை வரும், மௌனம் வரும், கண்ணீர் வரும். ஆனால் அந்த எல்லாத்துக்குள்ளும் ஒரு விஷயம் இருந்தா போதும். நீ எனக்கு முக்கியம். அதை வார்த்தையால சொன்னாலும் சரி, அமைதியால காட்டினாலும் சரி, உன் கணவனா உன் எதிரியா மாற்றாதே. புரிஞ்சுக்க முயற்சி செய். அவன் மாறுவான். அதை விட முக்கியமா உறவு உயிரோட இருக்கும். இதுதான் உண்மை. இதுதான் முடிவு.